ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டிங் ஃபார் கன்சைன்மெண்ட்டில் இல்லுஸ்ட்ரேஷன். அதாவது நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 12வதுல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிஃபோர் தட், இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 12 பார்க்குறதா சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஆன் ஜான்வரி 1 2022 கூட்ஸ் காஸ்டிங் வந்து 1,32,000 வேர் கன்சைன்டு பை ஸ்ரீஜி. ஓகேவா, கன்சைன்டு பை ஸ்ரீஜி அப்படின்னா இவர் தான் கன்சைனார் ஆஃப் சென்னை டு ஹிஸ் ஏஜென்ட் ஸ்ரீ ஹட்ச் இன் அம்ரித்சர் அட் எ ப்ரோ ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ப்ரைஸ் வந்து 20% கொடுத்துருக்காங்க அபோவ் காஸ்ட்டு. ஸ்ரீஜி பெய்டு ஃப்ரைட் அண்டு அதர் ஃபார்வேர்டட் சார்ஜ் அமௌண்டிங் டு ₹4,000. ஓகே, இது வந்து ஜி அப்படின்றது வந்து கன்சைனார் தான். ஓகேவா, அவரோட எக்ஸ்பென்சஸ் வந்து 4,000 ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். 2,000 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டு. அப்புறம் 5% அவருடைய கமிஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீ ஹட்ச் வந்து ஹட்ச் அப்படின்றவர் யார், கன்சைனி. ஓகே, 1000 ரூபாய் கோடவுன் ரெண்ட்டு அண்டு இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. 3 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஜான் இருக்குது, மார்ச் இருக்குது, இயர் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து 3 மந்த்து தான் இருக்குது. ஸோ 3 மந்த் எல்லாமே கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக ஒன்று ஒன்றா டிக்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஆகும். ஸோ அதை நீங்கள் இப்படியே பார்த்துக்கோங்க. இது ஒரு இது, அப்புறம் இது கண்டினியூட்டி. ஓகே, அவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து வந்து ஒர்க்கிங்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம அப்படியே பார்க்கலாம் ஃபர்தராக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3/4 இன்னும் கொஸ்டின் வந்து இன்னும் இருக்குது. 3/4 of the goods were sold at 33 1/3% profit on cost. ஓகேவா, சோல்ட் பண்ணதில் நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோனா 33 1/3% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹால்ஃப் நம்ம சேல் பண்ணதில் ஹால்ஃப் வந்து கிரெடிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேலன்ஸ் ஸ்டாக் வாஸ் வேல்யூட் அட் பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் ப்ரைஸ். ஓகே, அடுத்து கன்சைனி reported that a customer who purchased goods worth 10,000 was untraceable and his balance was considered to be unrealizable. ஓகே, இது வந்து பேட் டெப்ட்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஆல் அதர் த டெப்டார்ஸ் cleared their dues. Sri Hatch cleared his dues by sending a bank draft on 31st March 2022. ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சைனாரோட புக்கு 3 மந்த் எண்டிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு நம்ம பார்க்கலாம். ப்ரிப்பேர் நெசசரி அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு ஜி, அவர் தான் கன்சைனார், நம்மளுடைய கன்சைனார். ஓகே, இப்போ வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னல். அதுக்கு வந்து இப்போ +20% இது பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி போடும்போது நம்மளுக்கு 1,58,400 அப்படின்றது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கன்சைனாருடைய எக்ஸ்பென்சஸ் வந்து 4,000. நெக்ஸ்ட்டு கன்சைனியோடைய எக்ஸ்பென்சஸ் வந்து 2,000. எதுக்கு இங்கே 4,000 ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம், இங்கே 3 மந்த் எதுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து பெர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மற்ற இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, ஒரே ரேட் 4,000 ரூபா. இங்கே வந்து பெர் ஆனம்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் 3 மந்த்துக்கு இப்போ நம்ம போடுறதுனால. ஸோ 3/12ன்னு போட்டோம், நம்ம அங்கே போட்டிருக்கோம். அப்புறம் கோடவுன் ரெண்ட் வந்து அங்கே 1000 போட்டிருக்கோம். மொத்தமாக 1,500 வந்து கன்சைனியோடைய எக்ஸ்பென்சஸ். ஓகே, அடுத்து சேல்ஸ் பார்த்தோம்னா ஹால்ஃப் ஆஃப் த சேல்ஸ் வந்து கிரெடிட் பேசிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் இங்கே வந்து 1,32,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. 1,32,000 டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு 66
கே வந்து கிடைக்கும். ஸோ 66K கேஷு, 66K கிரெடிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெப்டாஸ். இது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. 10,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேஸ் பண்ணவும் முடியல, பட் அது வந்து ரியலைஸ் பண்ணவும் முடியலன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேட் டெப்ட்டு. கன்சைன்மெண்ட் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நம்மளுக்கு வந்து இதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, இதுதான் கால்குலேஷன். இப்போ வந்து இது என்ன கால்குலேஷன்னா, அந்த 66 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் நம்ம இருந்தாலும் ஒருக்கா பார்த்துடலாம். 1,32,000 அப்படின்றது வந்து காஸ்ட்டு. அப்புறம் வந்து 3/4 வந்து நம்ம சோல்வ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 3/4 சோல்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1/4 வந்து அன்சோல்டாக நம்மகிட்ட கையில் இருக்குன்றது அர்த்தம். ஓகே, இப்போ 3/4னா 99,000 இருக்குது. ப்ராஃபிட் வந்து அதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 33 1/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதை தான் அங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். 33 1/3 ப்ரெசென்ட்னு போட்டால் நம்மளுக்கு 33,000 அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டையும் 99,000 ப்ளஸ் 33,000 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,32,000 கிடைக்கும். டிவைடட் பை 2 போட்டோன்னா இது நம்மளுக்கு கிடைக்கும். எதுக்கு இப்படி போடுறோம்? 1,32,000 நம்ம போட்டுடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம சென்ட் பண்ண கூட்ஸ். 1,32,000 கூட்ஸை வந்து நம்ம கன்சைனார்லேருந்து கன்சைனார் வந்து கன்சைனிக்கு வந்து சென்ட் பண்ண கூட்ஸ் நம்ம வந்து சேல் பண்ணது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3/4 தான். 3/4 ப்ளஸ் ப்ராஃபிட்டும் சேர்த்து தானே சேல்ஸில் நம்ம போடுவோம். ஸோ அதுக்காண்டி 99,000 ப்ளஸ் 33,000 ஈக்குவல் டு 1,32,000. இந்த அமௌண்ட்டுக்கு தான் டிவைடட் பை 2 போடுவோம். போட்டோம்னா நம்மளுக்கு 66,000 அப்படின்றது கிடைக்கும். புக்கை பார்த்துட்டு நார்மலாக ரேண்டமாக எடுத்துடாதீங்க. நம்ம கூட ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது குழம்பிட்டோம், இப்போ தான் நம்ம கரெக்டாக சொல்கிறோம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 66,000 கிரெடிட் எப்படி வந்தது, கேஷில் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ இன்வாய்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணி போட்டோம், ஏன் ஒருக்கா இதோ இந்த இடத்துல போட்டிருப்போம். ஓகே, இன்வாய்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணி போட்டோம். அங்கே வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக்கு. இது க்ளோசிங் கன்சைன்மெண்ட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, 1,58,400 ப்ளஸ் கன்சைனாருடைய எக்ஸ்பென்சஸ், நான் ரெக்யூரிங் எக்ஸ்பென்சஸ், ஃப்ரைட் அப்படின்றது வந்திருக்கிறதுனால 4,000 அப்படின்றது போட்டிருக்கோம். கன்சைனியோடைய நான் ரெக்யூரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம எடுக்க மாட்டோம். கோடவுன் ரெண்ட் எடுக்க மாட்டோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸும் எடுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ கன்சைனியோடது எடுக்கலை. இப்போ வந்து நம்மளுக்கு 1,62,400 அப்படின்றது கிடச்சிருக்கு. இதில் அன்சோல்டு எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம் இல்லையா, அதுக்கு 1/4 அப்படின்னு போட்டோன்னா 40,600 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சராக கிடைக்கி. இதுதான் கன்சைன்மெண்ட் ஸ்டாக். ஓகேவா, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல போடுவோம். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த அமௌண்ட்டு, இது வந்து நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்கிறோம். 1,32,000 இன்ட்டு 20% போட்டோம்னா கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுடைய லோடிங் சார்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேல்யூவோட நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 26,400 இன்ட்டு 1/4 போட்டோம்னா 6,600 வரும். அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, எல்லாமே நம்ம அங்கே பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அது உங்களுக்கு கிடச்சிருக்கும் 11,900. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து நம்ம கன்சைனியுடைய அக்கௌண்ட்டு போடலாம். கன்சைனியுடைய அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேல்ஸ் அங்கே போட்டுருவோம். இங்கே என்னடா நீ 56,000 போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டெப்டாஸ் வந்து இங்கே இருக்கா, இதை மைனஸ் பண்ணிட்டு தானே போடுவோம். ஸோ இங்கே 56,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். எதுக்கு கன்சைன்மெண்ட் டெப்டார்னு போட்டிருக்கோன்னா 66,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் 10,000 வந்து பேட் டெப்ட், அதனால் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, சப்போஸ் பேட் டெப்ட் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பேட் டெப்ட் மட்டும் போட்டிருப்போம். ஓகே, அடுத்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை வந்து கன்சைனுடைய எக்ஸ்பென்சஸ் இங்கே போடுவோம். அடுத்து கமிஷன்ஸ் வந்து இங்கே போடுவோம். ஓகே, கமிஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து நம்ம அந்த 1,32,000 இங்கே மொத்தத்துக்கும் சேர்த்து தான் நம்ம போடுவோம்.
ஓகேவா? 1,32,000 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 1,32,000 அப்படின்றது வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே போடலை. நம்ம சேல் பண்ண வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதுக்காண்டி இங்கே போட்டிருக்கோம். அதுக்கான கால்குலேஷன் நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது பிஎஃப் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இந்த கன்சைனுடைய அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து கன்சைன்மெண்ட் டெப்டார் அக்கௌண்ட்டுன்னு நம்மளுக்கு வந்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா பேட் டெப்ட்டும் ஞாபகம் வரணும், அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸும் ஞாபகம் வரணும். அது வந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஜேர்னல் போட்டிருந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், நம்ம கூட்ஸ் வந்து 1,32,000க்கு இது பண்ணுறோம் இல்லையா, அது ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லோடிங் இந்த இருக்கலாம், இது நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும். அடுத்து 1,58,400 இன்வாய்ஸ் ப்ரைஸ், இதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? இன்வாய்ஸ் ப்ரைஸ் என்ன கால்குலேட் பண்ணணும் ஞாபகம் வரணும். நார்மலாக லோடிங், அதாவது கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுடைய லோடிங், இன்வாய்ஸ் ப்ரைஸு. ஓகே, இது ஒன்று, இது ஒன்று. இந்த ரெண்டும் தாங்க, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1,32,000 அப்படின்றது வந்து கிடச்சிரும். அதுதான் நான் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது ஒர்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போட்டிருந்தோம். ஓகே, அடுத்து வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 13 அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 13ல் வந்து குணல் ஆஃப் கொல்கத்தா அவர் தான் கன்சைனார். கூட்ஸ் காஸ்டிங் வந்து 45,000 டு குவாரிஸ் டு மீரட். மீரட் அப்படின்றவர் வந்து கன்சைனி. த இன்வாய்ஸ் ப்ரைஸ் வாஸ் மேட் ஸோ அஸ் டு ஷோன் எ ப்ராஃபிட் ஆஃப் 33. இதுலேயும் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. குணல் பெய்டு 300 கேரேஜ். குணல் அப்படின்றவர் வந்து கன்சைனார். ஸோ கன்சைனாரோட எக்ஸ்பென்சஸ் வந்து கேரேஜ் இவ்வளோ வருது, அப்புறம் வந்து 1,200 வந்து ஃப்ரைட் வருது. இது ரெண்டுமே இது நான் ரெக்கவரபிள். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு போடுவோம், கால்குலேஷனுக்கு போடுவோம். ஓகே, அடுத்து கூட்ஸ் காஸ்டிங் 5,000 were destroyed while in transit and the insurance company admitted the full claim. ஓகேவா? 5,000 அப்படின்ற கூட்ஸ் வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகுது, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. மீரட் அப்படின்றவர் 40 ரூபாய் வந்து கேரேஜுக்கு பே பண்ணியிருக்காரு. 600 ரூபாய் கோடவுன் ரெண்ட்டுக்கு. கேரேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், கோடவுன் ரெண்ட் வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம், ஸோ அதை எடுத்துக்க மாட்டோம் கால்குலேஷனுக்கு, பட் லெஜர் போடும்போது எடுத்துப்போம். ஓகே, 2/3 அப்படின்றது வந்து கூட்ஸ் ரிசீவ்டு பை த 2/3 வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2/3 வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/3 இன்னும் சோல்வ் பண்ணலை. ஓகே, கமிஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆர்டினரி கமிஷன் 5%, டெல்கட்ரை கமிஷன் 1/5 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து 2.5 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா 5 6 7 7.5 டோட்டல் கமிஷன் 7.5% வந்து கமிஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து கூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 45,000 கொடுத்துருக்கறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுடைய இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்வாய்ஸ் ப்ரைஸை ஆட் பண்ணுவோம் அப்படி தானே? ஓகே, ஓகே, இந்த கேல்குலேட்டரில் நம்ம இப்போ போடலாம். 45,000 இதோட ஆட் பண்ணிவிட்டு 33 1/3 அப்படின்றத வந்து 33.33 ஷிஃப்ட்டு ப்ரெசன்ட் போட்டோம்னா 1 minute 33.33 எங்கே தப்பாக போட்டேனா? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டில் இருந்து போடலாம். 45,000 45,000 ப்ளஸ் 33.33 டிவைடட் பை 100 போட்டோம்னா என்னதுடா அது?
உங்ககிட்ட நார்மல் கால்குலேட்டர் இருந்ததுன்னா அதில் போட்டு பாருங்கள். ஓகே, என்ன போடணும் அப்படின்னா 45,000 போட்டுட்டு ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு 33.33% அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 59,998.5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம இங்கே 60,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். தயவுசெய்து சிஸ்டம் கால்குலேஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மல், அதாவது டிஜிட்டல் கால்குலேஷன், நான் டிஜிட்டல் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் கேஷியோ அந்த மாதிரி பிராண்ட்ஸில். ஓகே, இப்போ வந்து அடுத்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 300, 1200 அப்படின்றது இருக்குது. அதை இங்கே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட எக்ஸ்பென்சஸ், கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்குது, போட்டுட்டோம். அடுத்து சேல்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சேல்ஸுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2/3 வந்து சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சென்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சென்ட் பை த கன்சைனர் வந்து 45,000. கூட்ஸ் வந்து டிரான்சிட்டில் லாஸ் ஆனது வந்து 5,000. ஓகே, அதை வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இது இருக்குது பாருங்கள், 5,000 வேர் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த 5,000 இதோ இருக்குது. அப்படின்னா மைனஸ் பண்ணோம்னா 40,000 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். 40,000ல் 2/3 அப்படின்றது தான் சேல்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40,000ல் 2/3ன்னு போட்டோம்னா 26,667 நம்மளுக்கு கிடைக்கும். அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஆட் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து 33.33% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை அங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சேல்ஸ் வேல்யூவில் 35,556 அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குறோம். அடுத்து நம்ம வந்து கூட்ஸ் டிஸ்ட்ராய்டுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவோம்ல, அந்த கால்குலேஷன் என்னன்னு பார்க்கலாம். கூட்ஸ் வந்து நம்மளுக்கு 60,000 ரூபாய்க்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்வாய்ஸ் ப்ரைஸில் தான் போடணும். அதில் இருந்து கன்சைனாருடைய நான் ரெக்யூரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,500 அது போடுறோம். போட்டோம்னா நம்மளுக்கு 61,500 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, கன்சைனியுடையது நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, 61,500 இன்ட்டு டோட்டலாக 5,000 டிவைடட் பை 45,000 டோட்டலாக தான் போடணும். ஓகே, போட்டோம்னா நம்மளுக்கு 6,733 அப்படின்றது கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். அடுத்து இது பார்ப்போம், 15 எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாமா. இப்போ இந்த 45,000ல் 1/3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கூட்ஸோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அன்சோல்டு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அன்சோல்டு அப்படின்றதுக்கு வந்து இதோ நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 60,000, இன்வாய்ஸ் ப்ரைஸு, கன்சைனாரோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,500. நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்நார்மல் லாஸ் 6,833. அப்புறம் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் கன்சைனியோடையது கேரேஜ் மட்டும் போடணும் 240. ஓகே, 240 போட்டுட்டு மிச்சம் நம்மளுக்கு கிடைக்கிறது 54,907. ஓகே, இன்ட்டு 1/3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 18,307 அப்படின்றது கிடைக்கும். இது வந்து அன்சோல்டு. ஓகேவா, இதோ இங்கே அன்சோல்டு கூட்ஸ் இங்கே போடுவோம் இல்லையா, இது. நெக்ஸ்ட்டு வந்து 6,833 இதுக்கு வந்து இங்கே டிஸ்ட்ராய்டு இங்கே போடுவோமா, அதுக்கு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு 15,000 அப்படின்றது வந்து நம்மளுடைய லோடிங் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், அதோட இது லாஸ் ஆன கூட்ஸ் 5,000 டிவைடட் பை 45,000 டோட்டல் குவான்டிட்டி போட்டோம்னா 1,666.6 அப்படின்றது கிடைக்கும். அது 1,667 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டாக் ரிசர்வ் பேசிஸ். ஓகே, ஸ்டாக் ரிசர்வ்க்கு என்ட்ரிஸ் பார்க்கலாம். கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் வந்து 15,000. லோடிங் வந்து 15,000. அப்புறம் அப்நார்மல் லோடிங் அது வந்து
குட்ஸ் எண்டுக்கு லோடிங் வந்து 15, அப்நார்மலுக்கு லோடிங் 1667, ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 13,333 கிடைக்கும். இன்ட்டு அன்சோல்டு 1/3 போட்டோம்னா 4,444 அப்படின்றது தான் ஸ்டாக் ரிசர்வ். ஓகே, இது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுடைய பிஎஃப் வேல்யூ போட்டாச்சு. அடுத்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேல்ஸ் வேல்யூ எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தூக்கி இங்கே போட்டுட்டோம். எக்ஸ்பென்சஸ், கமிஷன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 7.5 அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு 5க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2/5 அப்படின்றதுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 7.5 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கமிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் பிஎஃப் வந்து இவ்வளோ கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து ஒர்க்கிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி ஒர்க்கிங்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருந்தேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 14 அப்படின்றத பார்க்க போகிறோம். விமல் ஆஃப் டெல்லி சென்ஸ் எ கன்சைன்மெண்ட் ஆஃப் வால் கிளாக் டு ஆனந்த் of Kolkata and charges performa invoice price so as to show a profit of 25% on cost. Okay, 25% on cost. The agent received commission வந்து 5%. ஓகே, இதுக்கு வந்து 3% வந்து டெல்கல்ட்ரே கமிஷன் வந்து கொடுக்குறாங்க, 5% ஆர்டினரி கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 25%ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கமிஷன் ஆன் கிரெடிட் சேல்ஸ் மேட் பை ஹிம். ஓகே, கிரெடிட் சேல்ஸில் வரக்கூடியதையும் கன்சைனியே பார்த்துக்கிறதுக்கு 3% கொடுத்துருக்காங்க, ரிஸ்க் அவர் பேர் பண்ணுறதுனால. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வித் த ஏஜெண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 40 கிளாக். ஓகே, ஆரம்பத்தில் நம்மகிட்ட 40 கிளாக் இருந்திருக்கு. பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 25,000. During the year ended 31st December 2011, Vimal had the following transactions with Anand. ஓகே, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 200 கிளாக் கன்சைன்டு டு ஆனந்த் 1,25,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரயில்வே சார்ஜஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆன் த கன்சைன்மெண்ட் பெய்டு பை விமல் 3,500. ஓகே, இன்சூரன்ஸ்காண்டி ரயில்வே இன்சூரன்ஸ்காண்டி 3,500 விமல். ஓகே, அட்வான்ஸ் வந்து 37,500. அப்புறம் சேல்ஸ் பார்த்தோம்னா கேஷில் வந்து இவ்வளோ, கிரெடிட்டில் வந்து இவ்வளோ. அப்புறம் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க 2,500. இது எவ்வளோ மதிப்புள்ள கூட்ஸுக்குன்னா 6,250க்கு. அடுத்து 30 கிளாக் வேர் டேமேஜ்டு, 30 கிளாக் வந்து டேமேஜ்டு ஆகிருக்கு. இதில் அப்படின்னா ரயில்வேல போயிட்டுருக்கும்போது ஆனந்த் ரெக்கவர்டு. ஓகே, அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாரு. டேமேஜ்டு ஸ்டாக், டேமேஜ்டு கிளாக்ஸ் வேர் சோல்ட் ஆன் கேஷ் பை ஆனந்த். இவ்வளோ ரூபாய்க்கு டேமேஜ் வந்து விற்றுட்டாங்க. இந்த அமௌண்ட்டு இது வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவுட் ஆஃப் த கிளாக் சோல்டு ஆன் கிரெடிட் 5,000. ஓகே, இது வந்து இர்ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா பேட் டெப்ட் இன் மீனிங். ஓகே, த ஏஜென்ட் ரெமிட்டட் த பேலன்ஸ் டியூ பை ஹிம் பை எ பேங்க் டிராஃப்ட் ஷோ நெசசரி லெஜர் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் விமல். ஓகே, பார்த்துடலாமா இது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் ரொம்பவும் நம்ம புரிஞ்சு படித்தாதான் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம சொல்கிறதுனால இது ஒன்றும் ஈஸியாக புரிஞ்சிட போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து ஒர்க்கிங்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க்கிங்ஸை நீங்கள் வந்து இந்த ஒர்க்கிங்ஸ்லாம் நீங்கள் எந்த விதத்தில் அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு நான் ஜேர்னல் கொடுத்துருக்கேன். ஜேர்னல் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஜேர்னல் இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. எதுக்கு நான் இதை டிக்டேட் பண்ணல அப்படின்னா, இது டிக்டேட் பண்ணாலும் உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கிங்ஸும் கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பக்காவாக புரிஞ்சிடும். ஸோ டைம் எடுத்து இதை நோட் எடுத்து எழுதி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும்.
இல்லை எனக்கு டிக்டேட் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிக்டேட்டுன்னு போடுங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா 7 இது கொடுத்துருக்கேன். அப்புறம் 8ல் ஜேர்னல் என்ட்ரி இங்கே ஆரம்பிக்கு. ஓகே, இதுதான் அடுத்து கண்டினியூட்டி ஜேர்னல். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங்ஸ் இது பார்த்துக்கோங்க. அடுத்த ஒர்க்கிங்ஸ் அப்நார்மல் ஃபைன் பண்ணுறதுக்கானது. ஓகே, நெக்ஸ்ட்டு லோடிங் அப்நார்மல் ஃபைன் பண்ணுறது. அன்சோல்டு அது ஃபைன் பண்ணுறது. கன்சைன்மெண்ட் ஸ்டாக்குன்னு சொல்லி போடுவோம்ல அது இது. அடுத்து அதனுடைய லோடிங், கன்சைன்மெண்ட்டோட லோடிங், கூட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் லோடிங் அது. ஓகே, இதுதான். இது ரொம்பவுமே ஈஸியஸ்ட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கிற பட்சத்தில் ஒர்க்கிங்ஸ் பாருங்கள். இது சொல்லி கொடுத்தா புரியாது. அந்த ஒர்க்கிங்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள். அது நல்லா உங்களுக்கு புரியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியலனா டிக்டேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் டிக்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Still, if you have any doubts, please comment me. I will try to explain within one day. Bye bye.